செய்தி. வணக்கம். விவி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது திருதி. ராணிப்பேட்டை மாவட்டம் ஷோலிங்கரில் உள்ளந்தேடி இல்லம் நாடி தலைப்பில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா நடைபயணம் மேற்கொண்டார். லட்சுமி நரசிம்மர் திருக்கோவிலில் சாமி தரிசனம் செய்தார். காந்தி சாலை, அண்ணா சாலை, பேருந்து நிலையம் வழியாக கருமாரியம்மன் கோவில் வரை நடைபயணம் மேற்கொண்டார். அப்போது அங்குள்ள வியாபாரிகளிடம் ஷோலிங்கர் நகர் பகுதியில் உள்ள பிரச்சனைகளை கேட்டறிந்தார். அதனைத் தொடர்ந்து பழ வியாபார கடையில் பிரேமலதா விஜயகாந்த் மற்றும் அவரது மகன் பிரபாகரன் ஆகியோர் உள்ளே சென்று பழ வியாபாரத்தில் ஈடுபட்டு அங்குள்ளவர்களிடம் ஷோலிங்கர் நகரம் நிலவரம் குறித்து கேட்டறிந்தனர். ஷோலிங்கர் பகுதியை அருள் பாவிக்கும் லட்சுமி நரசிம்மரை குறிக்கும் வகையில் தனது கைகளில் சிங்க பொம்மையை ஏந்தியவாறு நடைபயணத்தில் ஈடுபட்டார். கருமாரியம்மன் கூட்டு சாலையில் பேசிய தேமுதிக கட்சி பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த், ஷோலிங்கர் சட்டமன்ற தொகுதியில் தேமுதிகவிற்கு மீண்டும் ஒரு வாய்ப்பை தர வேண்டும் என கேட்டுக்கொள்வதாக தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா உரையாற்றினார். நாளை கேப்டனுடைய ரத யாத்திரை குடியாத்தத்தில் இருந்து துவங்க உள்ளதாக பிரேமலதா தெரிவித்தார். நரசிம்மர் ஆசீர்வாதத்தோடு ஆடி செவ்வாய்க்கிழமை மக்களை சந்திப்பது மிக மகிழ்ச்சி. வெற்றி பெற்று வந்து தமது தொகுதியில் உள்ள என்னென்ன குறைகள் உள்ளதோ அத்தனை குறைகளையும் நிவர்த்தி செய்வது, மக்களுக்கு இந்த தொகுதியை ஒரு சிறந்த தொகுதியாக நிச்சயமாக மாற்றி காட்டுவோம் என உறுதியளித்தார். இங்கே விலைவாசி உயர்வு ஏற்பட்டுள்ளது, கஞ்சா புழக்கம், டாஸ்மாக் அதிகரித்துள்ளது, வேலைவாய்ப்பு இன்மை அதிகரித்துள்ளது, பெண்களுக்கு பாதுகாப்பின்மை அதிகரித்துள்ளது, நெசவாளர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். எனவே ஷோலிங்கர் தொகுதியை நரசிம்மர் அருளால் மீண்டும் வெற்றி பெற்று நரசிம்மா திரைப்படம் போல் நாங்கள் அனைத்தையும் சரி செய்ய உள்ளதாக தெரிவித்தார். தேமுதிக எந்த கூட்டணியில் இடம்பெறுகிறதோ அந்த கூட்டணி மகத்தான வெற்றி பெறும் என தெரிவித்தார். அப்போது மாவட்ட செயலாளர் மனோகரன், நகர செயலாளர் ரகு மற்றும் ஒன்றிய நகர நிர்வாகிகள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். விவி செய்திகளுக்காக விஜய் மற்றும் பாஸ்கர். பொதுமக்களுக்கும் என் உயிரில் கலந்த என் உயிரிலும் மேலான என் அன்பு கலந்த உடன்படிக்கையாகிய உங்கள் அவர்களுக்கும் மண்டலம், அதே மாதிரி தொகுதி மாவட்ட பொறுப்பாளர்கள், மாவட்ட செயலாளர், நமது எம்எல்ஏ நம்முடைய அணியாளர்களுக்கும் வெற்றி மாலையாக இந்த சோழர் பகுதிகளே நம்முடைய ஆளுநர மாளிகை, நம்முடைய பொருட்கள், நம்முடைய நரசிம்மருடைய அவதாரமான திட்டத்தை நம்முடைய சிங்க பெண்மணியான நம்முடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர்களுடைய திருக்கரங்களாலே பரிசாக வழங்கி இருக்கக்கூடிய இந்த சோழிங்கர் மக்களுக்கு தன்னுடைய மனமார்ந்த நன்றியை பொதுச் செயலாளர் அன்னியார் அவர்கள் நிறைவேற்றக்கூடிய அந்தக்கூடிய தலைவியாக அன்னியார் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் உங்கள் மத்தியிலே வந்து கொண்டிருக்கிறார். தமிழக அரசியலே புரட்சி கலைஞரான அடையாளம் காணப்பட்ட நம்முடைய அன்னியார் திருமதி பிரேமலதா என்னோடு இங்கு கலந்து கொள்ள வந்திருக்கும் எல்லாருக்கும் சார்பாக தெரிவிக்கிறேன். உறுதியாக ஏற்கனவே ஷோலிங்கர் தொகுதியை ஒரு சின்னம் வென்றெடுத்து ஒரு சிறந்த வேட்பாளராக இந்த ஷோலிங்கர் தொகுதியை மிக சிறப்பாக பணியாற்றியிருக்கார். மக்கள் இந்த முறையும் மீண்டும் அந்த வாய்ப்பை தேமுதிகவுக்கும் தரணும் சொல்லி இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். நம்மளுடைய முதல் கட்ட பயணம் தேர்தல் வரும்பொழுது மீண்டும் வருவோம், யாரோட கூட்டணியும் என்று பத்திரிகைக்காரர்கள் அதே கேட்க. இப்போ நம்ம கடந்த வளர்ச்சியை தான் முழுசாக போக்கஸ் பண்றோம். உள்ளம் தேடி இல்லம் நாடி என்று நிறைய கோடியில் இருக்கும் எங்கள் சொந்தங்களை அதே போல பாவை இன்னைக்கு பூர்த்தி செய்து ஒவ்வொரு மாவட்டமாக வழங்கி கொண்டிருக்கிறார்கள். நாளைக்கு கேப்டனுடைய ரத யாத்திரை குடியாத்தத்திலே இருந்து துவங்குகிறது என்பதையும் இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல்
இன்றைக்கு நரசிம்மருடைய ஆசீர்வாதத்தோட இன்னைக்கு ஆடி செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு மக்களை சந்தித்ததில் உண்மையில் மகிழ்ச்சி. வெற்றி பெற்று வந்து நம்ம தொகுதியில என்னென்ன குறைகள் இருக்கிறதோ அத்தனை குறைகளையும் நிவர்த்தி செய்து மக்களுக்கு இந்த தொகுதியை ஒரு சிறந்த தொகுதியாக நிச்சயமாக நாம் மாற்றி காட்டுவோம் என்று சொல்கிறேன். அதே மாதிரி இப்ப இருக்கின்ற விலைவாசி உயர்வு, எங்கு பார்த்தாலும் கஞ்சா, போதை, டாஸ்மாக், வேலையில்லா திண்டாட்டம், விவசாயிகளுக்கும் நெசவாளர்களும் வேலை இல்லாமல் கஷ்டப்படுறது, எங்குமே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலை, ஆணவ படுகொலைகள் என்று எல்லா இடத்திலும் ஏதோ ஒரு ரூபத்துல மக்கள் பாதிக்கப்படுகின்ற நிலை இருக்கு. எல்லா விலைவாசி உயர்ந்து போயிருக்கு. நிச்சயமாக இதை அத்தனையும் சரி செய்து நமது சோழிங்கர் தொகுதியை மீண்டும் நரசிம்மரின் அருளால் கேப்டனின் நரசிம்மா படத்தை போல மீண்டும் மகத்தான வெற்றி பெற்று இந்த மக்களுக்காக சேவை செய்ய நாங்கள் காத்திருக்கிறோம். நம்ம தேமுதிக எந்த கூட்டணியை அங்கம் வகிக்கிறதோ அந்த கூட்டணி மகத்தான வெற்றி அந்த வகையில் இந்த தொகுதியும் வெற்றி தொகுதியாக முரசொலி இருக்கும் என்று சொல்லி என்னை வரவேற்க வந்திருக்கும் அனைவருக்கும் நான் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இயன்றதை செய்வோம். இல்லாதவருக்கு தமிழர் என்று சொல்லலாம், தமிழ் இல்லைனா நமது முரசு வெற்றி முரசு அனைவரும் ஆதரவை தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.